வெல்கம் டு ரஹ்மான் டிஎன்பிசி. நம்ம ரஹ்மான் டிஎன்பிசி சேனலில் ஜூனியர் அசிஸ்டண்ட்டு டைப்பிஸ்ட்டு கவுன்சிலிங் போகிறவங்களுக்காக முக்கியமான தகவல்களை அப்டேட் பண்ணிகிட்டே இருக்கோம். ஸோ இன்றைக்கி டே 5 28/2/2025 இன்றைக்கி எண்டிங்கில் வந்து எவ்வளோ வேகன்சி இன்றைக்கி ஃபில் ஆகிருக்கு, இன்றைக்கி பேலன்ஸ் வேகன்சி எவ்வளோ இருக்குது, நெக்ஸ்ட் கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு யூஸ் ஆகிறதுக்காக பேலன்ஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குங்கிறது ஃபுல் அண்ட் ஃபுல் பார்ப்போம். ஸோ வீடியோ ஸ்கிப் பண்ணாமல் ஃபுல் அண்ட் ஃபுல் பாருங்கள். ஸோ ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட் வைஸாகவும் நம்ம பார்ப்போம். ஸோ ஏன்னா வந்து அப்ஸ்ட்ராக்ட் வைஸாக கம்யூனிட்டி வைஸாக உள்ள இருக்கக்கூடிய வீடியோ வந்து இது முடிச்சுட்டு பார்ப்போம். அதாவது ஃபஸ்ட்டு வந்து பார்த்திங்கன்னா இன்றைக்கி 28/2/2025 இன்றைக்கி மட்டும் எத்தனை போஸ்டிங் எடுத்திருக்காங்க, ஸோ அது போக பேலன்ஸ் எவ்வளோ வேகன்சி இருக்குது. பேலன்ஸ் இருக்க வேகன்சி வந்து ப்ளூ கலரில் இருக்கும். இன்றைக்கி மட்டும் எவ்வளோ போஸ்டிங் எடுத்திருக்காங்க அப்படிங்கிறது வந்து பார்த்திங்கனாக்கா இந்த பிங்க் கலரில் வந்து மார்க் பண்ணியிருப்போம். ஸோ கண்டினியூஸாக ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக பார்த்துட்டே வாங்க. இதில் வந்து உங்களோட டிஸ்ட்ரிக்ட்லேயும் இதில் வந்து என்னெல்லாம் இருக்கலாம். எதுக்காக இது ரீட் பண்ணுறோம் அப்படின்னா, அதாவது ஒரு பிஹெச்பி மாற்றுத்திறனாளி கேண்டிடேட்ஸ் நிறைய பேர் இருக்காங்க. ஸோ அவங்கெல்லாம் வந்து கண்டிப்பாக அந்தந்த கவுன்சிலிங் போகும்போது எங்களுக்கு ஓரலாக சொல்லுங்கன்றதை கமெண்ட்டில் கேட்டிருந்தனால நான் வந்து இதை வந்து ஒவ்வொரு டிபார்ட்மெண்ட்டாக வந்து ரீட் பண்ணி காமிக்கிறேன். ஸோ இல்லைனா எல்லாருக்குமே பிடிஎஃப் அனுப்புனா மட்டுமே போதும். ஃபஸ்ட்டு அனிமல் ஹஸ்பண்ட்ரி அண்டு வெட்டினரி சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட், இதில் வந்து ஒரு போஸ்டிங் பேலன்ஸ் வந்து இருக்குது. இன்றைக்கி யாரும் எதுவும் எடுக்கலை. ஸோ அதே மாதிரி ஆர்ச்சிவ்ஸ் அண்ட் ஹிஸ்டாரிக்கல் ரிசர்ச் டிபார்ட்மெண்ட்டில் ஒன்று இருக்குது. பேக்வர்ட் கிளாஸ் வெல்ஃபேர் மைனாரிட்டிஸ், இந்த டிபார்ட்மெண்ட்டில் 7 பேலன்ஸ் இருக்குது. அதாவது இந்த ஒன்று போக தான் 7. இதை தனியாக கழிச்சுலாம் பார்க்க வேண்டியதில்லை. நீங்கள் இந்த ஒன்று பிங்க்கில் இருக்கக்கூடிய ஒன்று இன்றைக்கி எடுத்துட்டாங்க. ஸோ அது போக பேலன்ஸ் வந்து 7 இருக்குது. அப்போ நேற்று வரைக்கும் வந்து என்ன இருந்திருக்கும், 8 இருந்திருக்கும். அடுத்து வந்து பார்த்திங்கன்னா சிவில் சப்ளை அண்ட் கன்சியூமர் ப்ரொடக்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் ஒன்று இருக்குது. ஸோ டைப்பிஸ்ட்டு கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் சென்னை சவுத் டிவிஷனில் வந்து 7 இருக்குது. ரெண்டு போஸ்டிங் வந்து இன்றைக்கி எடுத்திருக்காங்க. ஸோ அடுத்து கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் வேலூரில் வந்து ஒன்று இருக்குது. கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கடலூரில் ஒன்று. அடுத்து ஹிந்து ரிலீஜியஸ் சேரிட்டபிள் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கனாக்கா 5 போஸ்டிங் வந்து பேலன்ஸ் இருக்குது. பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் மயிலாடுதுறையில் ஒரு போஸ்டிங் இருக்குது. ஸோ கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் ஹோசூர் டிவிஷனில் 6 இருக்குது. ஸோ நான் எவ்வளோ இருக்குங்கிறத சொல்கிறேன். எவ்வளோ இருக்குங்கிறது தான் வந்து நான் அடுத்த நாளைக்கு யூஸ் ஆக போகுது. இன்றைக்கி எவ்வளோ எடுத்திருக்காங்கிறது நம்மளுக்கு வந்து யூஸ் ஆக போகிறதில்ல. ஸோ எவ்வளோ எடுத்திருக்காங்கிறது எந்த விஷயத்துக்கு யூஸ் ஆகும் அப்படின்னு பார்த்திங்கன்னா, ஒருவேளை நம்மளோட அவங்கவுங்க எதிர்பார்த்துருந்தா அந்தந்த டிஸ்ட்ரிக்ட் காலி ஆயிடுச்சா, அவங்க மாவட்ட வாரியாக அது காலி ஆயிடுச்சாங்கிறத பார்க்குறதுக்கு மட்டும் தான் அது யூஸ் ஆகும். ஸோ பிங்க் கலரில் இருக்கிறது நீங்கள் வந்து ஒரு ஓரலாக பார்த்துக்கோங்க. நான் வந்து இந்த ப்ளூ கலரில் இருக்கிறத நான் ரீட் பண்ணிகிட்டே இருக்கேன். அதான் நாளைக்கு எடுக்க போகிறவங்களுடைய பேலன்ஸ் வேகன்சி. கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் ஹோசூரில் வந்து 6. அடுத்து பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் திருநெல்வேலியில் 5. கமர்ஷியல் டேக்ஸ் டிபார்ட்மெண்ட் கோயம்புத்தூரில் 1. கமிஷனரேட் ஆஃப் கமர்ஷியல் டேக்ஸில் வந்து 2. ஸோ அடுத்து வந்து காலேஜ் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 6. கோஆப்ரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் 1. கோஆப்ரேட்டிவ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 6. ஸோ எம்ப்ளாய்மெண்ட் ட்ரைனிங் விங்கில் வந்து 8 இருக்குது. ஸோ அதுலேயே ட்ரைனிங் விங்கில் 12 இருக்குது. எலக்ட்ரிக்கல் இன்ஸ்பெக்டர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 1. ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் நாமக்கல், இதில் வந்து 1. ஸோ அடுத்து வந்து கவர்மெண்ட் எக்ஸாமினேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 6. ஹேண்ட்லூம்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 2. ஹைவேஸ் டிபார்ட்மெண்ட்டில் 7. இன்ஃபர்மேஷன் அண்ட் பப்ளிக் ரிலேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 1. ஸோ லேண்ட் ரிஃபார்மர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 1. லெஜிஸ்லேட்டிவ் அசம்பிளி செக்ரட்டரியேட், இதில் வந்து 2. ஸோ முனிசிபல் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 1. ப்ராசிக்யூஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 2. ப்ரிசன் அண்ட் கரெக்ஷனல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 1. ஸோ நெக்ஸ்ட் வந்து பார்த்திங்கனாக்கா பப்ளிக் ஹெல்த் அண்ட் ப்ரிவென்டிவ் மெடிசின், இதில் வந்து 7. பப்ளிக் ஒர்க் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 19. செக்ரட்டரியேட் ஃபைனான்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 10 இருக்குது. ஸோ சுகர் டிபார்ட்மெண்ட்டில் எதுவுமே வந்து எடுக்கலை. இன்றைக்கி 0 தான் காமிச்சிருக்காங்க. ஸோ அக்ரிகல்ச்சரல் மார்க்கெட்டிங் போர்டில் வந்து 0. லேண்ட் ரெக்கார்ட்ஸ் சர்வே அண்ட் லேண்ட் ரெக்கார்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா ஒரு போஸ்டிங் வந்து பேலன்ஸ் இருக்குது. ஸோ சர்வே அண்ட் செட்டில்மெண்ட் விங், அதில் வந்து பார்த்திங்கன்னா 0 தான். ஸோ அடுத்து தமிழ் டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் 2. டெக்னிக்கல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 16. ட்ரெஷரி அண்ட் அக்கௌண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 5. அர்பன் லேண்ட் சீலிங் அண்ட் அர்பன் லேண்ட் டேக்ஸில் வந்து 2. ஸோ விஜிலன்ஸ் ஆன்டி கரப்ஷன் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 1. ஸ்டேஷனரி அண்ட் பிரிண்டிங்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 3. ஸ்கூல் எஜுகேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 2. சோசியல் வெல்ஃபேர் அண்ட் ஐசிடிஎஸோடு சேர்ந்ததோட டிபார்ட்மெண்ட், அதில் வந்து 5. அடுத்து வந்து செக்ரட்டரியேட் அதர் தென் ஃபைனான்ஸில் 61 போஸ்டிங் வந்து இருக்குது, இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ ஃபிஷரிஸ் அண்ட் ஃபிஷர்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 2. ஸோ ஆதி திராவிடர் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் 5. அக்ரிகல்ச்சர் டிபார்ட்மெண்ட்டில் 34. அக்ரிகல்ச்சர் மார்க்கெட்டிங் கமிட்டி திருப்பூரில் வந்து எதுவுமே இல்லை. ஸோ அதே மாதிரி எக்கனாமிக் அண்ட் ஸ்டாட்டிஸ்டிக் டிபார்ட்மெண்ட்லேயும் வந்து 0 தான் இருக்குது. ஒரு போஸ்டிங் இருந்ததை இன்றைக்கி எடுத்துட்டாங்க. எக்ஸ் சர்வீஸ்மேன் வெல்ஃபேர் டிபார்ட்மெண்ட்டில் 2. ரெஸ்கியூ அண்ட் சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட் ஃபயர் அண்ட் ரெஸ்கியூ சர்வீசஸ் டிபார்ட்மெண்ட்டில் 1. ஃபாரஸ்ட் டிபார்ட்மெண்ட்டில் 5. ஜியாலஜி அண்ட் மைனிங் டிபார்ட்மெண்ட்டில் 3. ஹிந்து ரிலீஜியஸ் அண்ட் சேரிட்டபிள் என்டோமெண்ட்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் 5. இண்டஸ்ட்ரீஸ் அண்ட் காமர்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து பார்த்திங்கன்னா 9. லேபர் டிபார்ட்மெண்ட்டில் 1. லேண்ட் அட்மினிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 5. லீகல் ஸ்டடீஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 1. லோக்கல் ஃபண்ட் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 2. பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் ராணிப்பேட்டில் 5.
மெடிக்கல் அண்ட் ரூரல் ஹெல்த் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 22 போஸ்டிங் வந்து இன்னும் பேலன்ஸ் இருக்குது. ஸோ பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜி நீ பார்க்க போகிற டிபார்ட்மெண்ட் ஃபுல்லாக இதுதான். ஸோ அதில் இருக்கக்கூடிய டிஸ்ட்ரிக்ட் பேர் மட்டும் சொல்கிறேன். அரியலூரில் 3, செங்கல்பட்டில் 5, கோயம்புத்தூரில் 9, கடலூரில் 8, திண்டுக்கல்லில் 4, ஈரோடில் வந்து 5, கன்னியாகுமரியில் 5, கரூரில் 5, கிருஷ்ணகிரியில் 6, மதுரையில் 2, நாகப்பட்டினத்தில் 3, நாமக்கல்லில் வந்து 8 போஸ்டிங் இருக்குது. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா அதே டிபார்ட்மெண்ட்டு பெரம்பலூரில் வந்து வேக்கண்ட் இல்லை, புதுக்கோட்டையில் 2, ஸோ ராமநாதபுரத்தில் வந்து 1, சேலமில் 6, சிவகங்கையில் 1, தஞ்சாவூரில் வந்து 4, இந்த நீலகிரிஸில் 11, தேனியில் 3, திருவள்ளூரில் 8 இருக்குது. ஸோ அதே டிபார்ட்மெண்ட்டு திருவண்ணாமலை 5, திருவாரூர் 5, தூத்துக்குடி 7, திருச்சிராப்பள்ளி 5, திருப்பூர் 9, வேலூர் 4, விழுப்புரம் 3, விருதுநகரில் 9 இருக்குது. பப்ளிக் லைப்ரரி டிபார்ட்மெண்ட்டில் 6 இருக்குது. ரெஜிஸ்ட்ரேஷன் டிபார்ட்மெண்ட்டில் 2, ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் இனி ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து அடுத்து ரெவன்யூ ஆரம்பிக்கும். ஸோ ரெவன்யூ செங்கல்பட்டில் 2, ரெவன்யூ சென்னையில் வந்து 6, அடுத்து ரெவன்யூ கோயம்புத்தூரில் 0, ரெவன்யூ கடலூரில் 2, ரெவன்யூ தருமபுரியில் 1, ரெவன்யூ திண்டுக்கல்லில் 0, ரெவன்யூ திருப்பத்தூரில் 4, ரெவன்யூ கள்ளக்குறிச்சியில் 2, ரெவன்யூ காஞ்சிபுரமில் 2, ஸோ அடுத்து ரெவன்யூ கரூரில் வந்து 0, ரெவன்யூ கிருஷ்ணகிரியில் 4, ரெவன்யூ மயிலாடுதுறையில் 1, ரெவன்யூ நாகப்பட்டினமில் 1, ரெவன்யூ நாமக்கல்லில் 1, அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் பஞ்சாயத்து டைரக்டரேட் இதில் வந்து பார்த்திங்கனாக்கா 3 போஸ்டிங் வந்து இருக்குது இதில். அடுத்து வந்து ரெவன்யூ புதுக்கோட்டையில் வந்து 5, ரெவன்யூ ராமநாதபுரத்தில் 4, ரெவன்யூ ராணிப்பேட்டில் வந்து 1, ஸோ அடுத்து ரெவன்யூ சேலமில் 1, ரெவன்யூ சிவகங்கையில் 1, ரெவன்யூ தென்காசியில் வந்து 0, ரெவன்யூ தஞ்சாவூரில் வந்து 4, ரெவன்யூ இந்த நீலகிரிஸில் வந்து 0, ரெவன்யூ தேனியில் வந்து 1 இருக்குது, ரெவன்யூ திருவள்ளூரில் 5 இருக்குது, ரெவன்யூ திருவண்ணாமலையில் 0, ரெவன்யூ திருவாரூரில் 0, ரெவன்யூ தூத்துக்குடியில் வந்து பார்த்திங்கன்னா 3, ரெவன்யூ திருச்சிராப்பள்ளியில் 0, ரெவன்யூ திருநெல்வேலியில் 2, ரெவன்யூ திருப்பத்தூரில் 0, ரெவன்யூ திருப்பூரில் 1, ரெவன்யூ வேலூரில் வந்து 1. ஸோ ரெவன்யூ விழுப்புரமில் 0, ரெவன்யூ விருதுநகரில் 3 போஸ்டிங் இருக்குது. ஸோ அடுத்து ரூரல் பஞ்சாயத்தில் ரூரல் அரியலூரில் வந்து 1, ஸ்டேட் பிளானிங் கமிஷனில் வந்து 2, ரூரல் கடலூரில் வந்து 3, ரூரல் தருமபுரியில் 1, ரூரல் திண்டுக்கல்லில் 4. ஸோ அடுத்து ரூரல் ஈரோடில் 2, ரூரல் கள்ளக்குறிச்சி வந்து 0, ரூரல் காஞ்சிபுரமில் 1, ரூரல் கரூரில் வந்து 1, ஸோ ரூரல் கிருஷ்ணகிரியில் 1, ரூரல் மதுரையில் 2, ரூரல் மயிலாடுதுறையில் 1, ரூரல் நாகப்பட்டினம் 0, ரூரல் பெரம்பலூரில் 1, ரூரல் புதுக்கோட்டையில் 2, ரூரல் ராமநாதபுரத்தில் 0, ரூரல் ராணிப்பேட்டில் 1, ரூரல் சேலமில் 3, ரூரல் சிவகங்கையில் 3, டவுன் பஞ்சாயத்து கன்னியாகுமரியில் வந்து 1 இருக்குது. ஸோ ரூரல் தஞ்சாவூரில் 5, ரூரல் த நீலகிரிஸில் 0, ரூரல் தேனியில் 1, ரூரல் திருவள்ளூரில் 3, ரூரல் திருவண்ணாமலையில் 3, அடுத்து ரூரல் திருவாரூரில் 2, ரூரல் தூத்துக்குடியில் 3, ரூரல் திருச்சிராப்பள்ளியில் 0, ரூரல் திருநெல்வேலியில் 1, ரூரல் திருப்பத்தூரில் 1, ரூரல் திருப்பூரில் 1, ரூரல் வெள்ளூரில் 1, வேலூர் 1, ரூரல் விழுப்புரமில் 2, ரூரல் விருதுநகரில் 1. அதாவது தமிழ்நாடு பப்ளிக் சர்வீஸ் கமிஷன் இதில் வந்து பார்த்திங்கன்னா ஒரே ஒரு போஸ்டிங் வந்து இருக்குது. அடுத்து டெக்ஸ்டைல்ஸ் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 1 இருக்குது. டிரான்ஸ்போர்ட் டிபார்ட்மெண்ட்டில் 7 போஸ்டிங் இருக்குது. டவுன் அண்ட் கண்ட்ரி பிளானிங் டிபார்ட்மெண்ட்டில் 2, வெல்ஃபேர் டிஃப்ரெண்ட்லி ஏபிள் டிபார்ட்மெண்ட்டில் 4 போஸ்டிங் இருக்குது. ஸோ நெக்ஸ்ட்டு வந்து சில்ட்ரன் வெல்ஃபேர் அண்ட் ஸ்பெஷல் சர்வீஸ் டிபார்ட்மெண்ட்டில் 2, கமர்ஷியல் டேக்ஸ் திருவாரூர் டிவிஷனில் 0, சபார்டினேட் கோர்ட்ஸ் இன் சென்னை ஜுடிஷியல் டிஸ்ட்ரிக்டில் 37 போஸ்டிங் இருக்குது. ஸோ அடுத்து வந்து ரெவன்யூ கன்னியாகுமரியில் வந்து 0, மில்க் ப்ரொடக்ஷன் அண்டு டைரி டெவலப்மெண்ட் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 1, ஸோ கவர்மெண்ட் ப்ளீடரில் 2, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜு கள்ளக்குறிச்சியில் வந்து 8, பப்ளிக் ப்ராசிக்யூட்டர் டிபார்ட்மெண்ட்டில் வந்து 1, ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் டிசாஸ்டர் மேனேஜ்மெண்ட்டு அரியலூரில் வந்து 0, ஸோ மதுரை வந்து 0 ஆயிடுச்சு இதில். அடுத்து கமிஷனரேட் ஆஃப் ரெவன்யூ அட்மினிஸ்ட்ரேஷன் அதில் 4 போஸ்டிங் இருக்குது. ஸோ ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் கன்னியாகுமரியில் வந்து 1, பிரின்சிபல் டிஸ்ட்ரிக்ட் ஜட்ஜ் தென்காசியில் 2, அடுத்து ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷனில் 3, அடுத்து தமிழ்நாடு ஸ்மால் இண்டஸ்ட்ரீஸ் கார்பரேஷன் லிமிடெட்டில் 1, தமிழ்நாடு ஸ்டேட் எலெக்ஷன் கமிஷனில் 1, ஸோ தமிழ்நாடு ஸ்டேட் மார்க்கெட்டிங் கார்பரேஷன் லிமிடெட்டில் 16, ஸோ ஜூனியர் அசிஸ்டண்ட்டு பிஏன்னு போட்டு இன் தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் லிமிடெட்டில் வந்து அது 0. அடுத்து தமிழ்நாடு வேர் ஹவுசிங் கார்பரேஷனில் 1, ஜூனியர் அசிஸ்டன்ட் இன் தமிழ்நாடு ஹேண்டிகிராஃப்ட்ஸ் டெவலப்மெண்ட் கார்பரேஷன் லிமிடெட்டில் 5, ஸோ அடுத்து டைரக்டரேட் டவுன் பஞ்சாயத்தில் 0, ஜூனியர் அசிஸ்டன்ட் ஃபைனான்ஸ் தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் லிமிடெட்டில் 1, அடுத்து ரூரல் டெவலப்மெண்ட் அண்ட் பஞ்சாயத்து ராஜ் தென்காசியில் வந்து 1, ஜூனியர் அசிஸ்டன்ட் மெட்டீரியல்ஸ் இன் தமிழ்நாடு சிமெண்ட்ஸ் கார்பரேஷன் லிமிடெட்டில் 3. ஸோ இவ்வளோ வேக்கண்ட் வந்து என்ன இருக்குன்னா உங்களுக்கு 708 வேக்கண்ட் மொத்தம் வந்து பேலன்ஸ் வந்து இருக்குது. ஸோ அதில் இன்றைக்கி மட்டும் ஃபில்லானது வந்து பார்த்திங்கன்னா 183 வேக்கண்ட் வந்து ஃபில் ஆயிடுச்சு. ஸோ ஸ்பெஷல் கேட்டகரி சேர்த்து தான் பேலன்ஸ் வந்து 708 இருக்குது. ஸோ சாட்டர்டே கவுன்சிலிங் இருக்கா இல்லையாங்கிற எந்த இன்ஃபர்மேஷனும் அவங்க இன்னும் நம்ம கேட்டும் இன்னும் வந்து எதுவும் தெரியப்படுத்தலை. ஸோ ஃபோன் இன்றைக்கி எனக்கு வந்து அட்டன் பண்ணலை. ஸோ நாளைக்கு கவுன்சிலிங் இருக்கா இல்லையான்னு தெரியல. தெரிஞ்சுன்னா உங்களுக்கும் வந்து நான் வந்து தெரியப்படுத்துகிறேன். ஸோ அடுத்த கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு இந்த 708 வேகன்சி வந்து ஓப்பனில் இருக்கும். ஸோ அவங்கவுங்க கம்யூனிட்டிக்கு நேரம் வந்து எடுத்துக்கலாம்.
ஸோ ப்ளஸ் இதோடு சேர்த்து கம்யூனிட்டி வைஸாகவும் பார்த்துருவோம். ஸோ இன்றைக்கி டேட்டில் டே 5 எண்டிங்கில் கம்யூனிட்டி வைஸாக எவ்வளோ ஃபில் ஆயிருக்குன்னு பார்ப்போம். ஸோ அவங்களே வந்து ஒரு இன்ஃபர்மேஷன் வந்து கொடுத்துட்டாங்க. அதாவது என்ன இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க அப்படின்னா, ஜென்ரல் ட்ரெண்ட் பிஎஸ்டிஎம் இதெல்லாம் ஃபில் ஆயிடுச்சு அப்படின்னு சொல்லி என்னென்ன கம்யூனிட்டிலாம் ஃபில் ஆயிடுச்சோ அதையுமே ஃபுல் அண்ட் ஃபுல் கொடுத்துருந்தாங்க. ஸோ இருந்தாலும் நம்ம ஃபுல்லாக ரீட் பண்ணுறப்ப அதுவும் சேர்ந்தே தான் வந்துடும். ஜென்ரல் வந்து 0 ஆயிடுச்சு. ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 0 ஆயிடுச்சு. ஸோ எதில் பேலன்ஸ் இருக்கோ அதை மட்டும் போய் பார்ப்போம். ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ்மேன் மட்டும் 33 இருக்குது. அதாவது நான் சொல்லக்கூடிய அந்த ஸ்பெஷல் கேட்டகரி அப்படியே வச்சுருக்காங்க. ஜென்ரல் எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 4 இருக்குது. ஜென்ரல் பிளைண்டு அதில் 5, ஜென்ரல் ஆர்த்தோவில் 2, ஜென்ரல் டெஃபில் வந்து 3, ஜென்ரல் முல்தாவில் வந்து 10 இருக்குது. ஸோ ஜென்ரல் உமனில் வந்து பார்த்திங்கன்னா 2மே 0 ஆயிடுச்சு. பிஎஸ்டிஎம்மும் 0 ஆயிடுச்சு. டெஸ்டிடியூட் விடோவில் 23 இருக்குது. டெஸ்டிடியூட் விடோ பிஎஸ்டிஎம்மில் 2 இருக்குது. அடுத்து உமன் பிளைண்டில் 1, உமன் ஆர்த்தோவில் 1, உமன் டெஃபில் வந்து 3 இருக்குது. ஸோ அடுத்து பிசி ஜென்ரல் 0, பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மும் 0 ஆயிடுச்சு. ஸோ அடுத்து வந்து பிசிஜி எக்ஸ் சர்வீஸ்மேனில் 16, எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 8, ஜென்ரல் பிளைண்ட் வந்து 8, ஜென்ரல் ஆர்த்தோ 1, ஜென்ரல் டெஃப் வந்து 6. ஸோ ஜென்ரல் முல்தாவில் வந்து 40 போஸ்டிங் வந்து இருக்குது. ஸோ பிசி உமன் பிஎஸ்டிஎம் 2மே 0 ஆயிடுச்சு. அடுத்து அதில் டெஸ்டிடியூட் 20 இருக்குது. உமன் பிளைண்டில் வந்து 1 இருக்குது. அடுத்து உமன் ஆர்த்தோவில் 1 இருக்குது. உமன் டெஃபில் 1 இருக்குது. உமன் முல்தாவில் வந்து 2 இருக்குது. எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம் 2மே 0 ஆயிடுச்சு. ஸோ எம்பிசி அதில் இருக்கக்கூடிய எக்ஸ் சர்வீஸ்மேனில் 14 இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 2 இருக்குது. ஸோ ஜென்ரல் பிளைண்டு 1, ஜென்ரல் ஆர்த்தோவில் 3, ஜென்ரல் டெஃபில் 5, ஜென்ரல் முல்தாவில் 3 இருக்குது. ஸோ அடுத்து எம்பிசி உமன் கோட்டாவில் இருக்கக்கூடிய உமன் அண்ட் உமன் பிஎஸ்டிஎம் 2மே 0. ஸோ அதில் இருக்கக்கூடிய டெஸ்டிடியூட் விடோவில் 15 இருக்குது. ஸோ டெஸ்டிடியூட் விடோ பிஎஸ்டிஎம்மில் 1, உமன் முல்தாவில் 2. அடுத்து பிசிஎம் ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா 46ல் 4 தான் ஃபில் ஆயிருக்கு. ஸோ பேலன்ஸ் 42 அப்படியே தான் இருக்குது. அதில் இருக்கக்கூடிய பிஎஸ்டிஎம்மும் வந்து எதுவுமே ஃபில் ஆகலை. அதுவும் 18 அப்படியே தான் இருக்குது. ஸோ அதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேட்டகரியில் எக்ஸ் சர்வீஸ்மேன் 4 இருக்குது. எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. ஜென்ரல் ஆர்த்தோவில் 1 இருக்குது. உமன் அடுத்து பிசிஎம் உமனில் வந்து பார்க்கும்போது 14ல் 1 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் 13 தான் இருக்குது. அது உமன் பிஎஸ்டிஎம்மில் வந்து 1 இருக்குது. அது ஃபில் ஆகவே இல்லை. டெஸ்டிடியூட் விடோ இருக்குது ஸ்பெஷல் கேட்டகரி கோட்டாவில். டெஸ்டிடியூட் விடோவில் 5 இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரலில் வந்து பார்த்திங்கன்னா 10 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் 19 இருக்குது. எஸ்சிஏ ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் 2 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் 6 இருக்குது. எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ்மேனில் 1 பேலன்ஸ் அப்படியே தான் இருக்குது. ஸோ எஸ்சிஏ எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 3 இருக்குது. ஜென்ரல் பிளைண்டில் 1 இருக்குது. உமனில் வந்து 8 வந்து பேலன்ஸ் அப்படியே தான் இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம்லேயும் 12 அப்படியே இருக்குது. டெஸ்டிடியூட் விடோ 2, டெஸ்டிடியூட் பிஎஸ்டிஎம்மில் 9. ஸோ அடுத்து வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி ஜென்ரலில் 82 ஃபில் ஆனது போக பேலன்ஸ் 162 இருக்குது. அதுலேயே எஸ்சி ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் வந்து பார்த்திங்கன்னா 32 ஃபில் ஆயிடுச்சு. 18 பேலன்ஸ் இருக்குது. ஸோ எஸ்சியில் எக்ஸ் சர்வீஸ்மேனில் 15, எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 2, ஜென்ரல் பிளைண்டில் 2, ஜென்ரல் ஆர்த்தோவில் 7, ஜென்ரல் முல்தாவில் 1. ஸோ அடுத்து எஸ்சி உமன் கோட்டாவில் வந்து பார்த்திங்கன்னா 65ல் 34 ஃபில் ஆகி பேலன்ஸ் 31 இருக்குது. உமன் பிஎஸ்டிஎம்மில் பார்த்திங்கன்னா 25ல் 11 ஃபில் ஆயிடுச்சு. பேலன்ஸ் வந்து 14 இருக்குது. அதில் இருக்கக்கூடிய ஸ்பெஷல் கேட்டகரியில் டெஸ்டிடியூட் விடோ பிஎஸ்டிஎம்மில் 6 இருக்குது. டிடபிள்யூவில் 6, டிடபிள்யூ பிஎஸ்டிஎம்மில் 1 இருக்குது. அதில் இருக்கக்கூடிய உமன் பிளைண்டில் 1 வேகன்சி வந்து அப்படியே இருக்குது. எஸ்டி ஜென்ரலில் எந்த ஒரு கோட்டாவுமே இன்னும் ஃபில் ஆகவே இல்லை. எஸ்டி வந்து அப்படியே தான் இருக்குது. அதாவது எஸ்டி ஜென்ரல் இருக்கக்கூடிய 46 அப்படியே இருக்குது. ஜென்ரல் பிஎஸ்டிஎம்மில் இருக்கக்கூடிய 1, எக்ஸ் சர்வீஸ்மேன் பிஎஸ்டிஎம்மில் 1, உமன் பிஎஸ்டிஎம்மில் 1, டிடபிள்யூ பிஎஸ்டிஎம்மில் 2. ஸோ ஓவராலாக வந்து பார்த்திங்கன்னா 694 போஸ்டிங் வந்து என்ன இருக்குது அப்படின்னு சொல்லி கேட்டிங்கனாக்கா இந்த இதில் அப்படியே இருக்குது. இது போஸ்ட் கோடு பொறுத்து மாறும். ஸோ அதே இதில் போஸ்ட் கோட் நம்பர் 3307 வந்து பார்த்திங்கன்னா 3 போஸ்டிங்கில் 2 ஃபில் ஆகிட்டு பேலன்ஸ் வந்து 1 இருக்குது. ஸோ அடுத்தது வந்து பார்த்திங்கனாக்கா 3516 இதில் வந்து 8ல் 3 ஃபில் ஆகிடுச்சு. பேலன்ஸ் வந்து 5 இருக்குது. ஸோ அடுத்து 3509 வந்து பார்த்திங்கன்னா 3ல் 2 ஃபில் ஆகிடுச்சு. பேலன்ஸ் வந்து 1 இருக்குது. ஸோ அடுத்து வந்து 3533, 3490, 3491, 3492. ஸோ இதில் வந்து பார்த்திங்கன்னா 11ல் 4 ஃபில் ஆகிடுச்சு. பேலன்ஸ் வந்து 7 இருக்குது. ஸோ 7 போஸ்டிங் வந்து என்ன இருக்குன்னா பேலன்ஸ் வந்து உங்களுக்கு இருக்குது. ஸோ இது போக வந்து அவங்க என்ன சொல்லியிருந்தாங்க அப்படின்னா ஒரு இன்ஃபர்மேஷனை நம்மளுக்கு வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதுவுமே நம்மளுக்கு வந்து எங்கே கொடுத்தாங்க டெலிகிராம் சேனல்லே உங்களுக்கு வந்து இன்ஃபர்மேஷனை வந்து கொடுத்துருந்தாங்க. ஸோ அதை எடுத்து முன்னாடி வர மாதிரி தான் எடுத்து வச்சுருந்தேன். அதையும் தட்டச்ச ஒரு 1 பதவிக்கு ஜென்ரல் 10 ஜென்ரல் பிஎஸ்டிஎம், ஜென்ரல் 10 உமன் பிஎஸ்டிஎம், பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், பிசி உமன் பிஎஸ்டிஎம், எம்பிசி ஜென்ரல் பிஎஸ்டிஎம், எம்பிசி உமன்
எம்பிசி உமன் பிஎஸ்டிஎம் இந்த பிரிவுகள்லாம் காலி பணியிடங்கள் கலந்தாய்வின் மூலம் நிரப்பப்பட்டு விட்டன. தேர்வர்கள் காலி பணியிட விவரங்களை தேர்வாணைய இணையதளம் மூலம் தெரிந்து கொள்ளலாம்னு சொல்லி கொடுத்துட்டாங்க. ஸோ இதில் வந்து பிசிஎம் மட்டும் அவங்க என்ன செய்யலை, கொடுக்கல. ஏன்னா பிசிஎம், எஸ்சி இதெல்லாம் வந்து பார்த்திங்கன்னா எஸ்சி எஸ்டி இதெல்லாம் வந்து இன்னும் என்ன இருக்குது, வேக்கண்ட் வந்து இன்னும் ஃபில் பண்ண வேண்டியது இருக்குது. ஸோ அவங்களுக்கு அடுத்தடுத்த நாள் வந்து என்ன ஆகும் அப்படின்னாக்கா கவுன்சிலிங் வந்து நடக்கும் அப்படிங்கிறத சொல்லியிருக்காங்க. ஸோ அது போக வந்து பார்த்திங்கன்னா முந்தா நேற்று வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னு பாருங்கள். அதாவது அடண்டம் 1H அப்படிங்கிறது ஒன்று வந்து ரிலீஸ் பண்ணியிருக்காங்க. அந்த அடண்டம் 1Hல என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டெனோடைப்பிஸ்ட்டுக்கு வேகன்சி வந்து ரிவைஸ்ட் ஆகிருக்கு அப்படிங்கிறத வந்து அந்த இடத்துல தெரியப்படுத்தியிருப்பாங்க. ஸ்டெனோடைப்பிஸ்ட்டுக்கு ரிவைஸ்ட் ஆகிருக்கு அப்படின்னா முன்னாடி என்ன வேகன்சி இருந்துச்சு, இப்போ என்ன வேகன்சி இருக்குது அப்படிங்கிறது ரெண்டையும் நம்ம வந்து கம்பேர் பண்ணி தான் பார்க்கணும். ஸோ ஏன்னா நம்மளாம் வந்து இவ்வளோ இருந்துச்சு அவ்வளோ இருந்து நம்ம சொல்ல முடியாது. அந்த ஒரு கம்ப்ளீட் டீட்டெயில்ஸையும் உங்களுக்கு வந்து நான் வந்து எடுத்துகிட்டு வந்து நான் சொல்கிறேன். ஸோ அதே சமயத்தில் இதில் வந்து என்ன சொல்லியிருக்காங்க அப்படின்னா ஸ்டெனோடைப்பிஸ்ட் 2300 கோட் நம்பரில் கமர்ஷியல் டேக்ஸ் ஹோசூரில் வந்து 1, கமர்ஷியல் டேக்ஸ் வேலூர் டிவிஷனில் வந்து 3, கோஆபரேட்டிவ் ஆடிட்டில் வந்து 1, லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் 2 இது ரிவைஸ் பண்ணாதான் தெரியப்படுத்திருக்காங்க. அதே ஸ்டெனோடைப்பிஸ்ட் கிரேட் 3ல் வந்து 2300 கோட் நம்பரில் வந்து பார்த்திங்கன்னா கமர்ஷியல் டேக்ஸில் ஹோசூரில் வந்து அது என்னென்ன கம்யூனிட்டிங்கிறதையும் சொல்லிட்டாங்க. எஸ்சிஏ டிஸ்ட்ரிக்ட் வீடியோ பிஎஸ்டிஎம்மில் தான் அந்த 1, வேலூரில் இருக்கக்கூடியது ஜென்ரலில் 1, பிசி ஜென்ரலில் 1, எஸ்சி பிஎஸ்டிஎம்மில் 1 மொத்தம் 3ன்னு சொல்லிட்டாங்க. கோஆபரேட்டிவ் ஆடிட் டிபார்ட்மெண்ட்டில் இருக்கிறதுல பிசிஎம் ஜென்ரலில் 1 அது மட்டும்தான். லோக்கல் ஃபண்ட் ஆடிட்டில் வந்து யாருக்கு அதை கொடுக்குறாங்க அப்படின்னாக்கா எம்பிசி ஜென்ரலில் 1, பிசி ஜென்ரலில் 1 அதை கொடுக்குறதா சொல்லியிருக்காங்க. ஸோ மேலே இருக்கக்கூடிய போஸ்டிங் எந்தெந்த கம்யூனிட்டிக்குரியதுங்கிறத ரிவைஸ் பண்ணியிருக்காங்க. மற்ற எதுவுமே வந்து எந்த சேஞ்சஸும் கிடையாதுங்கிற ஒரு இன்ஃபர்மேஷன் கொடுத்துருக்காங்க. ஸோ இந்த வீடியோ வந்து பிடிச்சிருந்தாக்க லைக் பண்ணுங்கள், கவுன்சிலிங் போகிறவங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள், படிக்கிறவங்களுக்கும் ஷேர் பண்ணுங்கள். நம்ம ஏன்னா டிஎன்பிஎஸ்சி ஃபுல் அண்ட் ஃபுல் ரிலேட்டடாக தான் இனிமேல் வந்து சப்ஜெக்ட் வைஸாக தான் வந்து வீடியோ வந்து ஃபுல் அண்ட் ஃபுல் வந்து போட போகிறோம். ஸோ இன்றைக்கி வந்து கவுன்சிலிங் வந்து முடிகிற வரைக்கும் கவுன்சிலிங்க்கு ஒரு வழிகாட்டியாக இது போயிட்டே இருக்கட்டுமே அப்படிங்கிறதுக்காக தான் இந்த வீடியோ. ஸோ ஓகே, நெக்ஸ்ட் நாளைக்கு இல்லை மண்டே எப்போ கவுன்சிலிங் நடக்குதோ ஸோ அந்த பேலன்ஸ் வேகன்சியோடு உங்களுக்கு வந்து மீட் பண்ணுவோம். தேங்க்யூ.